Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் டூல்ல பார்ட் 10ல வந்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா சம்மரி டேஷ்போர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த என்டையர் ப்ராஜெக்ட்ல நம்ம எல்லா கான்செப்ட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வந்து ஃபைனல் வீடியோ பார்ட் 10. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டை வந்து உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா பிகினிங்ல இருந்து நீங்க பாருங்க, ஆட்டோமேஷன் பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1ல இருந்து டில் 10 வரைக்கும் விசிட் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுக்க போறது வந்து 10. ஸோ சம்மரியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். இப்போ நான் சம்மரி டேப் வந்து கிளிக் பண்றேன். இங்க நமக்கு வந்து சம்மரி டேஷ்போர்டுக்கு வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஹோம் பேஜுக்கு அகைன் போயிடும். அந்த ஷீட் வந்து இன்விசிபிள்ல போயிடும். ஓகேங்களா, அகைன் சம்மரி கிளிக் பண்றேன், எனக்கு எனேபிள் ஆகுது. இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்து அப்படின்னா நான் பேக்எண்ட்ல என்னோட டேட்டால ரா டேட்டால நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூவா என்ட்ரி போடுறேன், ஒரு ஸ்டாக் வந்து நான் ஆட் பண்றேன், ஏதாவது சம் மாடிஃபிகேஷன் நான் பேக்எண்ட்ல பண்ணேன் அப்படின்னா நான் அகைன் வந்து இந்த பிவட் டேபிள்ல வந்து நான் மறுபடியும் வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டா அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த என்டையர் பிவட் டேபிள் ரெஃப்ரெஷ் ஆயிடும். இதுதான் லாஜிக். இப்போ இங்க பாருங்க, அதுக்கப்புறம் டேட்டு, மந்த், இயர் இருக்கு. இப்போ நான் டேட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க டேட் வைஸ் சம்மரி இருக்கு இல்லைங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸ், ப்ராடக்ட் வைஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இங்க ஷோ பண்ணுது ஃபர்ஸ்ட் டேபிள்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள்ல வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட், டேட் வைஸ், ப்ராடக்ட் வைஸ், ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்தது நான் இங்க மந்த் வந்து நான் கிளிக் பண்ற மந்த்ன்ற பட்டனை எனக்கு மந்த் வைஸ் சம்மரி வந்து எனக்கு இங்க விசிபிள் ஆகும். இதை வந்து நம்ம நேம்டு ரேஞ்சில் கொடுத்துருக்கிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்பெசிபிக் ரேஞ்ச் டாப்ல பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ அது வந்து நமக்கு அந்த டேஷ்போர்டு வந்து நமக்கு வியூவில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து நமக்கு செட் பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது மந்த் வைஸு, ப்ராடக்ட் வைஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி மந்த் வைஸு, ப்ராடக்ட் வைஸு, ப்ராஃபிட்டு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளவு நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ இயர்லி வைஸ், இப்போ நான் இயர் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இயர் வைஸ் சம்மரி வந்து எனக்கு கிடைச்சிருது 2020. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இயரில் ப்ராடக்ட் வைஸு, ப்ராஃபிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் வைஸை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோம் டேப்ல இருந்தே நம்ம வந்துடலாம். இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோம் பட்டன் வந்து நார்மல் இந்த பட்டன்ஸ் எல்லாமே நான் இங்க ஷேப்ல போயிட்டு தான் எடுத்திருக்கேன். இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ல ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துட்டு அதை 3D எஃபெக்டா கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் நம்ம மேக்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் 2 பட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ கோடு இருக்கு பேக்எண்ட்ல. இந்த லாஸ்ட் 3 பட்டன் டேட், மந்த், இயர் வந்து நமக்கு மேக்ரோ கோடு கிடையாது. அது வந்து நேம்டு ரேஞ்சில் நம்ம ஒரு நேம்டு ரேஞ்ச் டிஃபைன் பண்ணிட்டு அந்த நேம்டு ரேஞ்சை வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம் ஹைபர் லிங்க்ல. ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைபர் லிங்க் வந்து வியூ ஆகும் பாருங்க. அங்கே போயிட்டு நம்ம கர்சரை வச்சோம்னாலே அந்த பட்டனில் வந்து ஹைபர் லிங்க் செட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது எப்படி நான் கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹோம் டேப்ல இருந்து நம்ம எப்படி ஹோம் ஷீட்டுக்கு வந்து போகிறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பட்டனில் அசைன் மேக்ரோ, இங்கே எடிட் ஆப்ஷன் நான் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ ஹோம் 4 அப்படின்றது தான் நமக்கு மேக்ரோ நேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன், A1 செல்லில் செலக்ட் பண்ணுறேன். சம்மரி வந்து எனக்கு அங்கே ஹோம் பேஜுக்கு போனோடனே எனக்கு இந்த சம்மரி ஷீட்டு வந்து வெரி ஹிடனுக்கு போயிடணும். அவ்வளோதான் கோடு. ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் வந்து நான் வந்து பிகினிங்கில் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி டிஸ்பிளே அலர்ட்டுக்கும் வந்து நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன், எண்டில் வந்து ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த அப்டேட் ஆகிறதுலாம் எதுவும் நமக்கு தெரியக்கூடாது, விசிபிள் ஆகக்கூடாது, அதுக்காக. ஓகேங்களா, அடுத்தது எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறேன். இப்போ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்க, இங்கே அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே எடிட் ஆப்ஷன் போகிறேன். இங்கே வந்து அதுக்கான கோடு வந்து இருக்கு. இது வந்து காமன் தான், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஒர்க் புக்கில்
எல்லா பிவட்டையும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கோடு இந்த ஒர்க் புக்கில் எங்கே நீங்கள் பிவட் டேபிள் கிரியேட் பண்ணாலும் இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிவட் டேபிளாக நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே போய் ஃபைனலாக அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகி நமக்கு எண்ட் ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? இப்போ பிவட் டேபிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்க்கு வந்து ஹோம் பேஜ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரெஃப்ரெஷ் பிவட் டேபிள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஹோம் பேஜ் போயிடுறேன். இப்போ இந்த சம்மரியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சம்மரியிலேருந்து எனக்கு அந்த இப்போ இங்கே ஹோம் பேஜ்லேருந்து சம்மரிக்கு போகிறதுக்கு நான் வந்து இந்த பட்டனில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு மேக்ரோ கோடு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். எடிட் போகிறேன். இங்கே வந்து பாருங்கள் சம்மரி பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் மேக்ரோ நேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சம்மரி ஷீட்டை வந்து விசிபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறேன். E1 செல்லை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு பிகினிங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எண்டில் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு எதுவும் விசிபிள் ஆகாது. இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ சம்மரியை வந்து நான் கிளிக் பண்ணி அந்த டேப்பில் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்காக வந்து இந்த டேட்டு மந்த்து இயர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹைபர் லிங்க்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஹைபர் லிங்க்ல எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு இந்த பிபியிலிருந்து இந்த ஏரியாவை BN வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே லெஃப்டில் நேம் பாக்ஸ் இருக்கீங்களா, அங்கே போயிட்டு நார்மலாக வந்து நேம் ரேஞ்சுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நேம் ரேஞ்சு, என்னோட நேம் ரேஞ்சு நேமு என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இங்கே நான் இங்கே போயிட்டு இப்போ நேம் ரேஞ்சுன்னு ஒரு இது கொடுத்தோம் இல்லைங்களா, நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு பட்டன் வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே ஒரு பட்டன் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இந்த பட்டனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹைபர் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைபர் லிங்க்கு கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு டவுனில் வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு நேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் நேம் ரேஞ்ச் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து கொடுத்துருந்த அந்த பர்டிகுலர் ஏரியா. இங்கே நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த பட்டன் என்ன ஆகும்னா ஹைபர் லிங்காக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் இங்கே போய் கர்சரை கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைபர் லிங்க் வந்து ஷோ பண்ணும் நேம்டு ரேஞ்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் இந்த டேஷ்போர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேட்டு மந்த்து இயருக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரேஞ்சு வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பை உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்கள், டேட்டை கிளிக் பண்ணுறேன். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகுது அந்த பர்டிகுலர் ரேஞ்சு. மந்த்தை செலக்ட் பண்ணும்போது அந்த டாப்பில் அந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிருக்கும். இயரை செலக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரேஞ்சு வந்து செலக்ட் ஆகிறது உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டேட்டுக்கு வந்து இங்கே போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த டேட் வைஸ் சம்மரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து நார்மல் பிவட் டேபிள் தான். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷோ ஃபீல்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, ப்ராடக்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இதில் வந்து அனலைஸ் அப்படின்ற டேப்ல போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாக் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் பேஜ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்ஹைடு ஷீட்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு எல்லா ஷீட்டையும் வந்து அன்ஹைடு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு அப்போ தான் எங்கேருந்து ரா டேட்டா வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ சம்மரி நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு இப்போ அனலைஸ் அப்படின்ற பிவட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸில் போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாக்ல இருந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புல் பண்ணிட்டு வருது. எதுனா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜே காலமில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சு டைனமிக்காக நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். பிகாஸ் நமக்கு டேபிளில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல, டைனமிக்காக அது ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த செகண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்டு. இதில் வந்து அனலைஸில் போயிட்டு
இங்கே போய்ட்டு அகைன் நான் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் கொடுக்குறேன். இது எங்கேருந்து சேல்ஸ் ஆர்டர்லேருந்து வருது. ஸோ அது வந்து ஆட் ஸ்டாக்லேருந்து வந்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ராஃபிட் வந்து நமக்கு எங்கன்னா இங்கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் ஓ காலமில். ஸோ நமக்கு சேல்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஷீட்லேருந்து நமக்கு கால்குலேஷன்லேருந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட் வருது. ஸோ இதோட ஃபீல்டு லிஸ்ட் ஷோ ஃபீல்டு லிஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் டேட்டு, ப்ராடக்ட் நேமு, ப்ராஃபிட்டு. ஸோ சம்மில் வந்து ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு பேஸ்ட் ஆன் இந்த ரா டேட்டாவை வச்சு நமக்கு இங்கே எல்லா டேட்டாவும் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க இது எப்படி நமக்கு இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து கரெக்டாக ரெஃப்ரெஷ் ஆகுதா இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10/6 200 ml பவன்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2000 வந்து காமிக்குது டாப்பில். இப்போ நான் ஆட் ஸ்டாக்ல போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அந்த டேட்டு. நான் சம்திங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பாருங்கள் இங்கே 2000 இன்வெஸ்ட்மெண்ட் காமிக்குது. இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ இப்போ நான் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே வேல்யூ சேஞ்ச் இங்கே 20 குவான்டிட்டி போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4000 வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அங்கே சம்மரி டேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே 2000 இருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 2000 இருக்குது. இப்போ நம்ம அங்கே ரா டேட்டாவில் ஆட் ஸ்டாக்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2000 இருக்கிறது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ரெஃப்ரெஷ் கொடுத்த உடனே நமக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் பிவட் டேபிள் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டலும் வந்து பாட்டமில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நமக்கு அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த பிவட் டேபிள் வந்து அந்த சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது டேட்டு. ஓகேங்களா? நார்மல் பிவட் டேபிள் தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், மந்த்தை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் நம்ம பிவட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணுறேன், ஷோ ஃபீல்டு. இங்கே வந்து பாருங்கள் பிவட் டேபிளில் வந்து கடைசியாக நம்ம மந்த்து, ப்ராடக்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இது எங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆட் ஸ்டாக்ல இருந்து எடுத்திருக்கோம். ரைட் சைட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஸ்டாக்ல இருந்து வந்திருக்கும். ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் ஆர்டர்ல இருந்து நமக்கு வந்திருக்கும். இதுதான் லாஜிக். நம்ம அங்கதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது நமக்கு ஒரு டேட் ஃபார்மேட்ல தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நான் ரைட் கிளிக் பண்ணி இங்க குரூப்ல போயிட்டு எனக்கு மந்த் வேணும்னா மந்த் கொடுத்துக்கோ. இப்போ டே வேணும்னா நான் எனக்கு இங்க அன்செக் பண்ணிட்டு இப்போ டேட் கொடுத்தோம்னா எனக்கு இங்க வந்து டேட்டா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் லாஜிக். நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய் நம்ம இயர் வேணும்னா இயர் கொடுத்துக்கலாம், மந்த் வேணும்னா மந்த், டேட் வேணும்னா டேட், அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இப்போ பாருங்க எனக்கு பேசிக்காக வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஏப்ரலில் வந்து 200 ml பவன்டோ இங்கே பாருங்க, அதே மாதிரி ஜூன்லேயும் இருக்கு, ஜூலைலேயும் இருக்கு. ஸோ நமக்கு அந்த மந்த் வைஸாக நமக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட் வைஸாக நமக்கு அங்கே வந்து ஷோ பண்ணுது. ஸோ நமக்கு குரூப்பிங் எப்படின்னா மந்த் வைஸ், ப்ராடக்ட் வைஸ் குரூப் ஆகி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காமிக்குது. ஓகேங்களா? இந்த ஏப்ரல் மந்தில் 200 ml பாட்டில் பவன்டோவுக்கு வந்து 60,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஜூனில் வந்து 4,000, ஜூலையில் வந்து 6,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இதுக்கு இங்கே போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதில் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸில் போயிருக்கு. ஸோ நமக்கு ப்ராஃபிட் எதுவுமே அதில் கிடைக்கல. ஸோ இப்படி நமக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணும். சம்மரியில் வந்து இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து நினைக்கிறேன். இப்போ இயரை கிளிக் பண்ணால் இயர் வைஸ் 2020 வந்து டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டேஷ்போர்டு வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 ப்ராடக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறோம்னா எனக்கு அந்த 3 ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த இதில் வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம பிவட் டேபிள் வந்து 2 பிவட் டேபிள் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராஃபிட்டுக்கும் நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்து நம்ம லிங்க் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணுற ப்ராடக்டில் ரிப்போர்ட் கனெக்ஷனில் போயிட்டு இந்த பிவட் டேபிளையும் நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பிவட் டேபிள் நேம் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே டிசைனில் போயிட்டு அனலைஸில் போயிட்டு இங்கே பிவட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிவட் டேபிள் 1ன்னு இருக்குது. அடுத்தது இந்த டேபிளில் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் செக் பண்ணுறேன், பிவட் டேபிள் 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணுற இந்த ஸ்லைசரில் ரிப்போர்ட் கனெக்ஷனில் போயிட்டு
pivot table 2 இருக்குங்களா, இதை நான் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எனக்கு இந்த ரெண்டு pivot tableமே லிங்க் ஆகிடும். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுலேயுமே போயிட்டு எனக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக லாஜிக்கு. இப்போ ப்ராடக்ட் வைஸாக நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே போயிட்டு அனலைஸில் போயிட்டு இந்த pivot table இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அனலைஸில் போயிட்டு ஸ்லைசரில் இங்கே வந்து நம்ம இயர் வைஸும் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ இயர் வேணால் கொண்டு வந்துடலாம், மந்த் வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ மந்த் நான் கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மந்த் வந்து நமக்கு இங்கே ஸ்லைசரில் வந்துடும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த ஸ்லைசரை கொண்டு வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து இப்படி செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நமக்கு வேல்யூ இல்லாததெல்லாம் நமக்கு பாட்டமில் டிஸ்பிளே பண்ணிச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்லைசரில் ஸ்லைசர் செட்டிங் இருக்குங்களா, இதில் போயிட்டு ஹைட் ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டான்னு இருக்குல்ல, அதை கொடுத்தோம்னா நமக்கு அது போயிடும். ஸோ இருக்கிற மந்த் மட்டும் தான் நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்லைசரில். நம்ம ஆல்ரெடி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து இங்கே இயர் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும்னா இயரை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இயர் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இயர் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இயர் ஆட் ஆக ஸ்லைசரில் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஸ்லைசர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பாட்டமில் கொண்டு போயிட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக, இதுதான் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நேவிகேஷனில் வந்து நமக்கு என்ன மாதிரி வேணுமோ இது எல்லாமே டிசைனிங் கலர்லாம் நம்மளோட ஃபேவர் தான். நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணால் கொடுத்து, நான் வந்து பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் இந்த செல்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு ஷேப்பில் வந்து ஒரு அவுட்லைன் ஷேப் எடுத்து அதுக்குள்ளே வந்து நான் ஸ்லைஸரை ஃபிட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு இந்த pivot table வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது எப்படிங்கிறது தெரியும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த ஒவ்வொன்றும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு 1 வீக் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக இது கிரியேட் பண்ணேன். இது வந்து ஒரு நாளை ப்ராஜெக்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து இது நான் நிறைய லாஜிக்கெலாம் யோசித்து ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த லாஜிக்கல் திங்கிங்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டஃப்பை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டடு வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.